கற்கின்ன நூல்வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் காண் என்ன ஆழ்வாருடைய ஒரு பாடல். நாம் கல்வி கற்பது வேதங்களை கொண்டு. அதுவே நூல் சாத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. நூல் வலை என்றால் சாஸ்திரங்களாகிற அழகான பின்னப்பட்ட வலை. நாம் அந்த வலையில் அகப்பட வேண்டும். ஏதோ வலைக்குள் சிக்கிக் கொள்ளாமல் வேதம், இதிகாசம், புராணம் என்னும் நூல் வலையில் தான் நாம் வாழ வேண்டும். கற்கின்ன நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி. அப்படிப்பட்ட நூல் வலையாகிற வேதத்தில் யார் கூறப்படுகிறார்கள்? அந்த நூல்களுக்கெல்லாம் தேவதையாய், அந்த வேதங்களாலே ஓதப்படுபவளாய் மகாலட்சுமி தேவி எழுந்துருளி இருக்கிறாள். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவி நாச்சியார். அவள்தான் நூலாட்டி. அந்த நூல்களையெல்லாம் தன் வசத்தில் வைத்து அந்த நூல்களாலே சொல்லப்படுபவள், விளக்கப்படுபவள். அந்த நூலாட்டி கேழ்வனார். நூலாட்டி பிராட்டி என்றால் அவளுக்கு கேழ்வன் யார்? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். நூலாட்டி கேழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் காண். அந்த கேழ்வனான கணவனான பெருமானுடைய திருவடிகளாகிற வலை, கால்வலை. கால்வலையில் பட்டிருந்தேன். அவர் திருவடிகள்ங்கிற வலையில் நாம் அகப்பட வேண்டும். ஆக சாஸ்திரம்ங்கிற நூல் வலையில் மகாலட்சுமி உள்ளாள். மகாலட்சுமியின் கண் வலையில் திருமால் உள்ளான். திருமாலின் கால் வலையில் நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். என் அழகான 3 வலைகளை பற்றி ஆழ்வார் சாதிக்கிறார். கற்கின்ன நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் காண். அப்ப நாம செய்ய வேண்டியது பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அதற்காக லக்ஷ்மி தேவியினுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அதற்காக சாஸ்திரங்களை பற்ற வேண்டும். அப்ப சாஸ்திரமும் சரி, பக்கத்தில் அவளால சொல்லப்படுற லக்ஷ்மி தேவியும் சரி, 2 பேருக்கு இந்த பாட்டில் எவ்வளவு நெருக்கம் இருப்பு. நாம சாத்திரங்களை கற்க வேண்டுமானால் அதற்கு ஹயக்ரீவ பெருமானுடைய கடாட்சம் வேண்டும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னுட்டு திருவகீந்திரபுரத்திலே எழுந்துருளி இருக்கும் ஹயக்ரீவ பெருமானுக்காகவே சமர்ப்பித்தார். தேவநாத பெருமான், ஹயக்ரீவ பெருமான் ஆகியோரையே பெருமை பெற்றிருக்கும் ஆச்சரியமான திருவகீந்திரபுரம். சுவாமி வேதாந்த தேசிகன் இங்கே பலகாலம் அந்த பெருமானுடைய அழகில் மயங்கி எழுந்துருளி இருந்து அனுபவித்திருக்கிறார். அவர் தான் அந்த ஹயக்ரீவ பெருமானை பற்றி பாடியிருக்கார். அப்ப ஹயக்ரீவர் அருளால் கல்வி, அதாவது சாத்திரங்களை கற்கிறோம். சாஸ்திரத்தை கற்றால் அப்ப சாத்திரத்தாலே சொல்லப்பட்ட மகாலட்சுமியை சேவித்துக் கொள்வோம். இந்த 2 பேருக்கு இப்போ ஹயக்ரீவன் மகாலட்சுமி, இந்த 2 பேருக்கு இந்த பாசுரத்திலே ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம கோவை மாநகரத்தில் ஒப்பணக்கார வீதிக்கு பின்புறத்தில் ராஜவீதிக்கு ஓர் புறத்திலே உள்ள கோதண்டராமசுவாமி கோவில். ஏற்கனவே கூறியபடிக்கு கார்கள்லாம் நிறுத்துற இடம், அந்த நிறுத்துமிடம் கார் பார்க்கிங்க்கு பக்கத்திலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஒரே சந்தடி, ஜன நெரிசல், நாட்டம். ஜன நெரிசல்னு சொல்றதை விட கார் நெரிசல். மக்கள் அதிகமா இருக்காளா, கார்கள் அதிகமா இருக்கான்னா வண்டி அதிகமா இருக்கு. எங்கேயானும் கொஞ்சம் சத்தம் குறைஞ்சாப்புல இருந்தா ராமர் தூங்குவரான்னு சந்தேகம். வேடிக்கையா சொல்லுவோம். அடிக்கடி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவாளாவே இருந்தா அப்ப நமக்கு நம்ம வீட்டுல கட்டில ஒழுங்காப்படுத்துன்னு தூங்குன்னா சரியா தூக்கம் வராது. ஏன்னா ட்ரெயின்லயோ பஸ்லயோ அப்படியே ஆடி ஆடிண்டே தூங்கி பழகி இருக்கோம் பாருங்க. அதனாலே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டமே இல்லை, சத்தமே இல்லை, நிசப்தமா சாந்தமா இருக்குன்னா இவனுக்கு தூக்கமே வராது. அதே போல இந்த பெருமானுக்கு இங்க எப்பவும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராத்திரி சந்தடி ஓஞ்சுதுன்னா தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் ராமனுக்கே தூக்கம் வரும் போலும். ஆச்சரியமான கோயில். அந்த இடத்துல தான் ஹயக்ரீவ பெருமானை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இதோ கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாய் ஹயக்ரீவர் எழுந்துருளி உள்ளார். எல்லாருமே மூலமூர்த்திகள் மட்டும்தான் உள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் உற்சவ பிரதிஷ்டை இல்லை. மூலமூர்த்திகள் எழுந்துருளி உள்ளார்கள். ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த கோயில் இந்த வடிவத்தில் சம்பிரோக்ஷணம் பண்ணப்பட்டது. அதற்கு முன்னால் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக பஜன மடமாக இயங்கி வந்தது. இந்த ராமனுடைய திருவுருவப் படத்தை வைத்துக் கொண்டுதான்
பஜன மண்டபத்தில் பஜனை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். அநேகமா பல ராமானுஜ கூடங்கள்லையும் பஜன மடங்கள்லையும் இந்த ராமனுடைய படம் தான் இருக்கும். ரொம்ப பழங்காலத்து படம். அன்னியிலேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 100 வருஷம் இந்த படம் இருக்கும். அது சில சமயத்திலே தஞ்சாவூர் படமாகவும் தஞ்சாவூர் முறைப்படி எழுதப்பட்ட படமாகவும் இருக்கும். சில சமயத்தில் அப்படி இருக்காது, ஆங்காங்கு எழுதப்பட்டதாகவும் இருக்கும். இந்த படங்களை கொண்டுதான் ஆராதனை நடந்துட்டு வரும். ராமரையும் சேவிச்சோம், ஹயக்ரீவரையும் சேவிச்சோம். ஹயக்ரீவன் அனுகிரகத்தால சாஸ்திரத்தை கற்றால் சாஸ்திரத்தில் ஓதப்படுபவளார் மா என்று சொல்லப்படும் மகாலட்சுமி. இதோ இங்கு எழுந்தருள் இருக்கும் மகாலட்சுமியை சேவித்துக் கொள்கிறோம். மேல் 2 கைகளிலும் பத்மம் தாமரை ஏந்தி உள்ளார். வலது கீழ்கையை அபயஹஸ்தமாய் நமக்கு அஞ்சேல்னு கூறுகிறாள். வலது கீழ்கையை தன்னுடைய திருவடிகளை நோக்கி காட்டி இருக்கிறாள். லக்ஷ்மியும் சேவித்துக் கொண்டோம். இனிமே அடுத்த நாள் ராமனை தரிசிக்கலாம். இப்போது அடுத்த சர்க்கத்தை அடைவோம். ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்து விட்டு மேலும் தெற்கு நோக்கி வருகிறார். சுமார் 6 மைல் தூரம் நடந்தார். அதுக்கப்புறம் பெரிய கானகம் வந்தது. அந்த காட்டை தாண்டினார். அடுத்து ஒரு சோழ நிறைந்த கானகம் வந்தது. இப்படி போய்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய குகைக்கு முன்னால் ஓர் அரக்கி எதிர்பட்டு நின்னாள். அவளுக்கு அயோமுகி என்று பெயர். யார் இவள்னு பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் தன் கோரமான உருவத்தோடே லக்ஷ்மணனை வந்து கட்டி பிடித்து கொண்டு, நீ எனக்கு கணவனாக இரு, நானும் நீயும் இந்த காட்டில் ஆனந்தமாக வாழ்வோம் என்று கூறினாள். திகைத்து போன லக்ஷ்மணன், யார் இவள், எங்கிருந்து வந்தாள், ஏன் பிடித்தாள், பெண்ணை விடு என்று சொல்லி பார்த்தார். கேட்கவில்லை. அவள் லக்ஷ்மணனை அடிக்க முற்பட்டாள். தன்னுடைய குற்றுவாளை உருவினார். காது மூக்கை அறுத்து விட்டார். ரத்தம் தோய்ந்து கொண்டு அவள் ஓடியே போனாள். இது அயோமுகியிலிருந்து விடுபட்ட சரித்திரம். அடுத்தது அதைவிட பெரிய ஆபத்து வந்தது. கபந்தன் என்பான். தன்னுடைய கழுத்தும் கிடையாது, தலையும் கிடையாது. தலையும் கழுத்தும் வயிற்றுக்குள்ள இருக்கும். 8 மைல் 10 மைல் நீளத்துக்கு இருக்கிற 2 கைகள். இத்தோட வந்து ராமலட்சுமணால் 2ஐயும் பிடித்து கொண்டான். இந்த சரித்திரம் தான் அடுத்தது பார்க்க போறோம். 69வது சர்க்கத்தில் உள்ளோம். கிருத்வைவ முதகம் தஸ்மை பிரஸ்திதௌ ராகவௌ ததா அவேக்ஷந்தௌ வனய சீதாம் ஜக்மதுஹு பশ্চিமாம் திசாம். தென்மேற்கு திசை, மேற்கு திசைன்னு சொல்லுவார்கள். தென்மேற்கு திசையில் நகர்ந்திருக்கார்கள், அல்லது மேற்க போய்விட்டு தெற்கு நோக்கி வந்தார்கள், எப்படியும் கொள்ளலாம். தாம் திசம் தட்சிணாம் கத்வா சரச்சாபாசி தாரிணவ் அவிப்பிரகதமைக்ஷ்வாகவ் பந்தானாம் பிரதிபேதது ஆவர்த்தம் சர்வத்தோ துர்கம் கஹனம் கோர தரிசனம். தெற்கு நோக்கி பெரும் கூட்டத்துக்கு நடுவே எங்கும் மரக்கூட்டங்கள், மனித சஞ்சாரம் இல்லை. பயங்கர கோர மிருகங்களுடைய சத்தந்தான் காதில் விழுகிறது. வியதிக்கிரம்யது வேகேன கிரகித்வா தட்சிணாம் திசம். மேற்கு நோக்கி போயிட்டு, ஆனால் வழித்தடத்தையோ போகும் மார்க்கங்களை பார்த்தால் நேர மேற்கு நோக்கி போயிருக்க முடியாது. ஏன்னா ராவணனுடைய இடம் லங்கேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மேற்கு நோக்கி போறதா இருந்தா அப்படியே நேர போனா சமுத்திரம் வந்துருமே. ஏன்னா நாம பார்த்தது தாகேதுங்கிற இடத்துல தான். இப்ப நீங்க இந்த வரபடத்துல கூட பார்த்துக்கலாம். நாசிக் பஞ்சவட்டியிலிருந்து தாகேத், அந்த தாகேதிலிருந்து தெற்கு நோக்கி வந்திருக்கார்கள். மேற்கு நோக்கி திரும்புகிறார்கள். நேர மேற்கு நோக்கி போட்டுட்டா மேற்கு கடல் தான் வரும். அப்படி போகல, மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பினார்கள். இனிமே தான் பூனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய மலைத்தொடர், லோனாவாலா மலைத்தொடர்னு அதுக்கு பேர். அந்த இடத்தை ஏறி இறங்கி கர்நாடக பக்கத்துல வந்து கிஷ்கிந்த இடத்துல போய் சுக்ரீவனோட தோழமை கொள்கிறார்கள். இதுதான் பாதேன்னு கொஞ்சம் மொத்தமா ஞாபகத்துல வச்சுங்க. இனிமே அப்பப்ப எங்கெங்க நகர்ந்தார்கள்னு பார்ப்போம். தாகேதிலேருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வருகிறார்கள். அப்பதான் முதல்ல இந்த அரக்கியை காண்கிறார்கள். கரௌஞ்சாரண்யம் விவிசதுகு கஹனம் தௌ மகோஜசௌ. பெரும் அழகு வாய்ந்த கிரௌஞ்சாரண்யம் என்னும் காட்டை அடைந்தார்கள். கிரௌஞ்சாரண்யம் அதிக்கிரமிய மதங்காசிரமம் அந்தரே திருஷ்டுவாது தத்வனம் கோரம் பகு பீம மிருக த்விஜம். பெரும் கொடிய விலங்குகள் நிறைந்த மதங்காசிரமத்துக்கு முன்னால் இருக்கும் காட்டை அடைந்தார்கள். ததர்ஷதுகு மகாரூபம் ராட்சசீம் விகிருதானனம். கண்களெல்லாம் சொருகி கொண்டு அதீத கோர உருவத்தோடே அரக்கியை கண்டார்கள். அவள் பேசத் தொடங்குகிறாள். உவாச்ச சைனம் வச்சனம் சௌமித்ரி உபகுஹ்யச்ச அகம் து அயோமுகி நாம லாபஸ்தே தமசி பிரியா. லக்ஷ்மணா, நீ பார்ப்பதற்கு பேரழகாக இருக்கிறாள். நமக்கு தோணும், ஏன் ராமனை விட்டுட்டு லக்ஷ்மணனை பிடித்துக் கொள்கிறாள்? ராமன் கருப்பா இருக்கார், லக்ஷ்மணன் செகப்பாக இருக்கிறார். செகப்பா இருந்தாளுங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்சிருந்ததோ என்னமோ. ஆனா கண்ணனை கேட்டால் கருப்பா இருக்கிறது தான் கண்ணனுக்கு பிடிக்கும்.
அந்த ஊர்ல எதுவா இருந்தாலும் கண்ணன் ஒத்தர் கருப்பு, மற்றபடி பால் மோர் வெண்ணெய் தயிர் நெய் எதுவா இருந்தாலும் வெளுப்பு, கண்ணன் ஒத்தன் கருப்பு. இங்க ராமன் மட்டும் கருப்பு, சகச்சவேல்னு லக்ஷ்மணன் இருந்தாரோ இல்லையோ, அரக்கிக்கு பிடித்திருந்தது போலும். ஆயுஷ்சரமிதம் வீர துவம் மயா சக ரம்ஸ்யசே கர்ணநாசஸ்தனந்தஸ்யாக நிச்சகர்த்த அரிசூதனஹா. நீ இனிமே என்னோட வாழலாம், இந்த காட்டில் நாம் ஆனந்தமாக கணவன் மனைவியாக இருப்போம். பார்த்த அதிர்ந்தார் லக்ஷ்மணன். இவளையா நான் எங்க மனைவியாக கொள்ள? ஏன் இந்த தப்பான உறவை இவர் பேசுகிறாள்? வேண்டாம் போ அப்படின்னு அவளை தள்ள பார்த்தாள். அவள் விடாப்பிடியாக லக்ஷ்மணனை பிடித்து கட்டி அணைக்க தன் வாழ உருவினார், காது மூக்கை அறுத்து விட்டார். கர்ணநாசேனு கிருத்தேது விஸ்வரம் வினநாதசா யதாகதம் புத்ராவ ராட்சசி கோர தரிசனா. கோர ரூபத்தோடைய அந்த ராட்சசி அழுது புலம்பிக் கொண்டே ஓடினாள். அதுக்கப்புறம் அப்படியே லக்ஷ்மணன் நடந்து வரச்சே அபசகுனங்களை காண்கிறான். நல்ல நிமித்தங்கள் கண்ணில் படலை, துர்நிமித்தங்கள் படுறது. ஸ்பந்ததே மே திருடம் பாகு உத்விக்னமிவ மே மனஹ பிராயஷ்சித்தா பனிஷ்டானி நிமித்தான் உபலக்ஷசே ஏஷ வஞ்சுளகோ நாம பக்ஷி பரமதாருணः ஆவையோர் விஜயம் யுத்தே சம்சன்னிவ வினர்ததி. எனக்கு ஏதோ இடது கண்ணும் இடது தொடையும் துடிக்கிறது ராமா. நல்லது வருவதற்கு இது சகுனம் இல்லை, ஏதோ நமக்கு தீயது வரப்போறது, பெரும் ஆபத்து வரப்போறது. ஆனா இதோ வஞ்சுளகம்ங்கிற பறவை அழகா கூவுறது, வரப்போகிற ஆபத்து தீந்து போயிடும் வரப்போறது. ஆனா அது சூரியன் பட்டு பனி விலகுமே, அதை போல இந்த பனி விலகி போயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுகிறது. சஞ்சங்கே விபுல சப்தா பிரபஞ்சன்னிவ தத்வனம் மகாபக்ஷ்மேன பிங்கேன விபுலேன ஆயத்தேன ச ஏகேன உரசி கோரேண நயனேன சுதர்சினா மகாதிரம்ஷ்ட்ரோபபன்னந்தம் லேலிகானம் மகாமுகம். அப்போது பெருங்காற்று சூறாவளியை போல அடிக்க தொடங்கித்து. மரம் செடி கொடிகள் எல்லாம் அடிக்க ஆரம்பித்தன. ஊ என்று ஒரு ஊழிச்சத்தம் ஏற்பட்டது. ஆகாயத்திலிருந்து பெரும் காற்று வீசித்து. பக்கத்தில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பயந்து போய் ஓடத் தொடங்கின. இது போல நிலைமை என்ன நடக்கிறது? ஏன் பெரிய சூறாவளி காற்ற போல தெரியறது? அப்போதுதான் கபந்தன்கிற அரக்கன் தன் பெருத்த உருவத்தோட அவ்விடத்துக்கு வருகிறான். அவனுக்கு தலையோ கழுத்தோ கிடையாது. அவனுடைய தலை அவனுடைய மார்புக்கு கீழே வயிற்றில் தான் இருக்கும். வயிற்றில தான் வாயே இருக்கும், நெஞ்சில தான் கண்ணே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய தலையை யாரோ அடிக்க கழுத்தோட தலை உள்ள போய் அவனுக்கு ஒற்றை கண்ணே நெஞ்சில தான் இருக்கு. அப்பனா அதுக்கு கீழே வாய் போய் வயத்துல தான் வாய் இருக்கிறது. இப்படி வேணா வச்சுக்கலாம். எப்படியும் வாயால் சாப்பிட்டால் வயிற்றுக்குத்தானே போக போகிறது. ஆகவே வயிற்றிலேயே வாயை வைத்து விட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டாலோ என்னமோ. பெருங்கோர ரூபம் மகாபக்ஷ்மேன பிங்கேன விமுலேன ஆயத்தேன ச மகாதம்ஷ்ட்ரோபபன்னந்தம் லேலிஹானம் மகாமுகம் முகம் கோரவ் புஜௌ விகர்வாணம் உபௌ யோஜனம் ஆயத்தவ். இப்படி வந்தவனுக்கு இந்த பக்கம் கை 8-10 மைல், இந்த பக்கம் கை 8-10 மைல், ஒரு யோஜன தூரத்துக்கு கை. அந்த கையை அப்படியே அலைகிறான். அந்த கைக்குள்ள என்னென்ன மிருகங்கள்லாம் படுமோ அத்தனை எடுத்து வாயில போட்டுக்கிறான். எல்லாத்தையும் உண்டு கொண்டே வருகிறான். மகாந்தம் தாருணம் பீமம் கபந்தம் புஜ சம்பிருதம் கபந்த விவசம்ஸ்தானம் அதிகோர பிரதர்சனம். அப்போது ராமலக்ஷ்மணர்களும் அந்த கைக்குள் அகப்பட்டு கொள்ள இருவரையும் பிடித்தெழுத்தான். லக்ஷ்மணன் சொல்லுகிறான், பஷ்யமாம் விவசம் வீர ராட்சசஸ்ய வசங்கதம் மயைகேனது நிர்யுக்தா பரிமுச்சஸ்வ ராகவ. ராகவ, என்னை பலி கொடுத்து விடு, நீயாவது தப்பித்து போ. அவன் மற்றொரு கையில் அகப்படுவதற்குள் நீ தப்பித்து போ. இங்கு நிற்காதே, நாட்டுக்கு போ. ஏற்கனவே சீதையை காணும், இப்போது என்னையும் தொலைத்தாய். நீயாவது நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள். அப்போது என்ன மறக்கான ஞாபகம் வச்சுக்கோராமா. தத்ரமாம் ராமராஜ்யஸ்தா ஸ்மர்த்துமர்கசி சர்வதா லக்ஷ்மணேனேவ முக்தஸ்து ராமஹா சௌமித்ரி பப்ரவீத். இப்படி தீனமான குரல் லக்ஷ்மணன் சொன்னவுடன் ராமன் பதில் கூறுகிறார், என்ன லக்ஷ்மணா, இத்தனையும் உன்னை விட்டு கொடுக்கவா? இவ்வளவு நீ உபதேசம் பண்ணி கேட்டுக்கொண்டு இப்ப நான் வீரத்தை வரவழைச்சிருக்கேன், ஒரு நாள் விடமாட்டோம், வா போராடி பார்ப்போம் என்று கூறி 2 பேருமாக ஒருத்தர் வலக்கையையும் ஒருத்தர் இடக்கையையும் வெட்டினார்கள். எப்படின்னு பார்ப்போம்.